கற்பகம் பல்கலைக்கழகத்தில் திருமூலர் போட்டிருக்காங்க. அவங்க வெவ்வேறு பதிப்புகளை பார்த்து தான் போட்டிருக்காங்க. அதில் தான் உங்களுக்கு அந்த சக்கரங்களை கொடுத்துற பொழுது அப்பாவுடைய பதிப்பில் அவங்க உரையில் இன்னைக்கு கொடுத்துருக்கணும். அதை ஆனால் சார் இன்னும் கொடுக்கல, யாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை. திரு அம்பல சக்கரம் அதுக்கு முன்னே இருக்கின்ற 30 பாட்டில் அவங்க ஒன்றும் சக்கரங்களை சொல்லலை. பொதுவாக சக்கரங்களை பற்றி சொல்கிறாங்களே தவிர வரைந்து காட்டுறது திரு அம்பல சக்கரம். 2ஆம் அதிகாரத்தில் திரு அம்பல சக்கரம் அதில் தான் அவங்க காட்டுறாங்க. அதை உங்களுக்கு ஐயா நான் கொடுத்துருக்கேன், நேற்று கொடுத்துருக்கேன். அது அந்த வகுப்பு நடத்துகிறபோது நம்ம கொடுக்கலாம். அது இல்லாமல் இன்னொன்று நமக்கு 4ஆவது பாட்டுக்கு உள்ளது ஒன்று இருக்குது. ஆமாம், 4ஆவது பாட்டு 2 தான் இங்கே கொடுக்குறாங்க. அப்புறம் வேறு வேறு சக்கரங்களை கொடுக்குறாங்க. ஆனால் கற்பகத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, சுலபமாக இருக்கின்ற சக்கரங்கள் என்று ஒரு 3 கொடுத்துருக்காங்க. முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலைன்னு அப்படி பிரிச்சிருக்கிறாங்க. அதில் திரு அம்பல சக்கரத்தில் அப்பாவை போட்டு மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி அவர்கள் செய்திருக்கிறாங்க. அதையும் நான் கொடுத்துருக்குறேன். அந்த சக்கரங்கள் வரபோது நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கு நாம் இன்னைக்கு ஐயாவுடைய கருத்துப்படி 28ஆவது மந்திரம் அது ஒன்று தான் நம்ம இன்னைக்கு சொல்லணும். ஏன்னா மணி ஆகிட்டதுனால அந்த 28ஆவது மந்திரத்தோடு நம்ம இன்னைக்கு நிறுத்திக்கலாம். மேனி இரண்டும் விளங்காமல் மேற்கொள்ள மேனி இரண்டும் மிக்கார் அவிகாரியாம். மேனி இரண்டும் உ ஆ இ ஏ ஓ என்னும் மேனி இரண்டும் இ ஓ உ ஆ ஏ கூத்தே என்று அந்த எழுத்துக்கள் தான் சொல்லியிருக்கிறார். 28ஆவது குறிப்புகள் உங்களுக்கு 31ஆம் பக்கம் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் விரிவாக கொடுத்துருக்குறோம். அந்த ஒன்றே எனக்கு முடியுமான்னு இல்லை, அது மாதிரி இருக்கு. அதாவது அது கொஞ்சம் பாருங்க. மேலை மந்திரத்தில் உயிரெழுத்துக்களாகவும் திரு 5 எழுத்தாகவும் சொல்லப்பட்ட 2 வகை மந்திரம். இந்த ஆ இ ஊன்னு சொன்னாங்க இல்லையா, அது ஒரு மந்திர எழுத்து. அதற்கு இணையாக இருப்பது திரு 5 எழுத்து. 2 வகையாக சொல்கிறாங்க. அந்த திரு 5 எழுத்தாக சொல்லப்பட்ட 2 வகை மந்திரங்களும் சிவனது திருமேனிகளாய் நிற்கிறதுக்கு உரியன. 2மே பெருமானுடைய திருமேனிக்கு உரியன. உண்மை விளக்கத்தில் 5 எழுத்தை சொல்லிதான் திருமேனின்னு சொல்கிறார். திருமந்திரத்தில் உயிரெழுத்து இருக்கு இல்லையா, அந்த உயிரெழுத்து அந்த சிவாய நம என்பதற்கு இணையாக உயிரெழுத்தில் ஐ ஔ என்ற 2 விட்டுட்டா மற்ற 5 எழுத்துக்களும் பெருமாளுடைய 5 எழுத்து போல என்று அவர் சொல்கிறார். இதெல்லாம் அவர்கள் செய்கின்ற ஆணை. ஆகம முறையில் இதெல்லாம் சொல்வதாலே அவர் செய்கிறார். அவற்றுள் பிழையின்றி ஓதுதலை செய்தால் மேனி இரண்டும் விளங்காமல் இருக்கு இல்லையா, விளங்காமல் தவறாக இல்லாமல் அவற்றை பிழையின்றி ஓதுதலை செய்தால் சிவனது திருமேனி திரிவின்றி அமையும். அப்படி நாம சிவாயன்னு வருவது போல நாம் 5 எழுத்தை சரியாக உச்சரித்தால் அந்த திருமேனி வடிவம் நமக்கு அமையும். எழுத்துக்களை மாற்றி சொன்னால் வடிவம் வராதுன்னு பார்க்கிறார். இதற்கெல்லாம் அடிப்படை உண்மை விளக்கம். அந்த உண்மை விளக்கத்தில் அவரும் இதுவும் சொல்ல போகிறார். இவரும் சொல்கிறார், நகாரம் என்றால் திருவடி, மகாரம் என்றால் வயிறு, சிகாரம் என்றால் தோள்கள், முகம் என்றால் வா, முடி யா என்று சொல்கிறார் இல்லையா. அதில் நீங்கள் எழுத்த மாத்திரீங்கன்னா வடிவம் மாறிடும், திருமேனி மாறிடும். யா என்றால் முடிதான் யா, முகமென்றால் வா முகம் என்று அதுபோல வைத்துக்கொண்டு எழுத்துக்களையே திருமேனியாக நாம் சித்தரித்தல் என்று பார்க்கும். இந்த புதுக்கவிதை வந்தபொழுது சித்திரை எழுத்துக்கள் நாம் ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கவிதை அவள் பாடினாங்க. அது என்னன்னா, அவள் கியூவில் நின்றான் வரும். கியூவில் நின்றான் அவன் போட்டு கியூ யூ இப்படி விடுவான். கியூ என்று வரிசையாக இருக்கு இல்லையா, அது கியூலாம் வரிசை தானே. எனவே அவன் கியூவில் என்று அதை மட்டும் நீளமாக வேண்டும் வரிசையில். அங்கே ஒரே கூட்டம் அப்படின்னா எழுத்துக்களாக சேர்த்து கூட்டம்னு கூட்டா இவனு அப்படி போட்டிருப்பான். அது எழுத்துக்களையே அந்த வடிவமாக மாத்திரான் இல்லையா. கீழே இறங்கினான், வடிகட்டு இறங்கினான், அப்படி இறங்கினான் என்று வரும் பார்த்தான். அது மாதிரி சில அது சித்திரக்கவி போல் அந்த காலத்தில் செய்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். அதுபோல் இங்கே நாம் பார்க்கிறபோது திருமேனியை எழுத்துக்களாக நாம் செய்வது அது ரொம்ப நயமாக அவர் பாடுறார். நகாரம் என்று சொன்னால் அது திருவடி, மகாரம் என்று சொன்னால் ஏன்னா நாய் என்பது தானே மறைப்புக்குரியது.
எனவே மறைப்புக்கு அருளுக்கு உரியதுதான். எனவே நகாரம் மறைப்புக்குரியதாலே நா என்பது திருவடி என்றும், முதல்ல நமக்கு அப்படித்தானே மறைப்பு தானே, அப்புறம் தானே அருள். மகாரம் என்று சொன்னால் அது மலம், அது வயிறுன்றார். எனவே வயிற்றில் தான் மலம் இருக்கும் பொதுவாக. எனவே வயிறு மகான் சொல்றார். சிகாரம் தோல், வளர்த்தோல் சிகரம் என்றால் பெருமான் தூக்கி எடுக்கிறான், எடுத்து சுமப்பான் என்று இருப்பதாலே தோல் மேலே தூக்கி கொள்கிறான் ஆன்மாக்களை என்பதாலே சிகாரம் தோல் என்றும், முகம் வா, முகத்தை பார்த்தோடனே போகணும் இல்லையா, முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்துன்னா, விருந்து போகிற பொழுதே முகத்தை பார்த்த உடனே நம்ம மகிழ்ச்சியாக கூப்பிட்றாங்கடா போகணும்னு போகணும். அதுபோல் பெருமான் வா என்று சொல்லுகிறான் வருது. உண்மை விளக்கத்தில் வா முகம் வந்து வா என்று சொன்னாலும் திருமுறைகள் முக்கியமாக மாணிக்க வாசகரெல்லாம் வண்ணப்பணித்து என்னை வா என்ற வான்கருணை என்றார். வா என்று கூப்பிடுகிறான் பெருமான் என்று வா என்று சொல்கிறான், பல இடங்களில் வருது. எனவே வா என்று கூப்பிடுதல் எதுக்கு முகம் என்று பார்க்கணும். முடி என்பதுதான் யா என்றால் முடி ஞானத்தை குறிப்பது. நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம் என்பதாலே அந்த முடி ஞானம், ஞான நிலைக்கு வந்தால் அது முடிந்த நிலை, அதுதான் முடிநிலை என்று அதுபோல ஒரு நயம் சொல்கிறாங்க. எழுத்துக்களுக்கு நமசிவாயன்னு சொன்னாலும் அதற்கு அந்த வடிவத்துக்கு ஒரு எழுத்து அர்த்தம் சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் இந்த எழுத்துக்கள் எல்லாம் தவறாக சொன்னால் திருமேனி சரியாக அமையாது என்று. திருமேனி திருவின்றி அமையும், சரியாக செய்தால், பிழையின்றி செய்தால் திருமேனி திருவின்றி அமையும். இனி இருவகை மந்திரங்களையும் இருவேறு வகையாக மாற்றி உச்சரித்தால், சிவாயனம் என்பதை மாற்றி உச்சரித்தால் இறைவனது இருவகை நடனங்களும் அமைவராம். இருவகை நடனம் நமக்கு தெரியும், ஞான நடனம், ஊன நடனம் என்று இரண்டு வகை நடனம். அது எப்படி என்றால், மேலை மந்திரத்தில் தமிழ் உயிரெழுத்து நெட்டெழுத்து 7 இல்லையா, நெட்டெழுத்து 7 ஐ அவ் என்னும் இரண்டை ஒழித்துன்றான். பொதுவாக அப்பா அதை விட்டு சொல்லிட்டான். ஐய ஒன்றை 2 எழுத்தை ஒழித்து ஏனைய 5 முறைப்படியே கூறப்பட்டன. எப்படி ஆ இ ஊயின முறைப்படி தான் வரும், இடையில வரல. அப்படியே உயிரெழுத்து எப்படி இருக்கிறதோ அது போல் இருக்குது. அதில் ஐ என்பதையும் அவங்க எடுத்துட்டார். எடுத்தால் அதே முறையில் தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். அவை முறைப்படியே கூறப்பட்டன. அதனால் அவை மேல் வாரே சிவாய நம என குறித்த முறையில் அமைந்த மந்திரத்தில் முறையே சிகார முதலை 5ற்கும் ஈடாக அமைதல் அறியப்படும். ஏற்கனவே படிச்சுட்டோம். வாரே சிவாய நம என்று நம்பர் போடலை, உங்களுக்கு புத்தகம் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். 22வது பாட்டு. இப்போ நம்ம படிக்கிறது 28வது படிக்கிறோம். 22வது மந்திரத்தில் வாரே சிவாய நம சிவாய நம என்று வரும். வாரே என்றால் இவ்வாறுன்னு அர்த்தம், இவ்வாறுன்னு அர்த்தம். வாரேன்னு இருக்குது, இவ்வாறே, இவ்வாறு சிவாய நம சிவாய நம அப்படி செபித்தால் வரும் பேர் பிறப்பில்லைன்னு ஒரு பயன் சொல்கிறார். சிவாய நம என்பதை மறுபடியும் சிவாய நமன்னு சொல்லணும். இப்படி சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று சொன்னால் பிறப்பு கிடையாதுன்னு சொன்னால் இல்லையா, அந்த சிவாய நம என்று சொல்கிறது ஏன் சொல்கிறாருன்னா, நீங்கள் சாத்திர நூல்களை ஏறக்குறைய திருமந்திரமும் சாத்திர நூல்பார் தான். சாத்திர நூல்களில் ஸ்தூல பஞ்சாட்சரத்தை சொல்கிறது கிடையாது, சூக்கும் பஞ்சாட்சரம் தான் சிறப்பாக சொல்வாங்க. ஏனென்றால் அருள் பெறுகின்ற மந்திரம் சூக்கும் பஞ்சாட்சரம் தான். உண்மை விளக்கத்தில் நான் முதலாக ஓதினால் அருள் நாடாது, முத்தி சி முதலாக ஓதுன்றார். சி முதலாக ஓதினால் முத்தி என்பதனால சாத்திரங்களில் சிவாய நம என்று தான் நம்ம ஓரளவு பக்குவம் பெறுகின்ற உயிர். அதனால் சிவாய நமன்னு சொல்கிறோம். இந்த சிவாய நம்ம சொல்லலாமா? இப்போ நீங்கள் 32ஆம் பக்கம் பாருங்கள், கொஞ்சம் குறிப்பாக பார்க்கணும். அங்கே வாரே சிவாய நம என குறித்த அந்த மந்திரத்தில் சிகார முதலை 5ற்கும் ஈடாக அமையும். எது ஆ இ ஊன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த மந்திரத்தில். இந்த மந்திரத்திலிருந்து அப்படியே சிவாயை எடுத்துக்கணும். நாங்கள் எழுதியிருக்கிறேன் 32ஆம் பக்கத்தில். ஆ என்றால் சி, இ என்றால் பா, ஊ என்றால் யா, ஏ என்றால் நா, ஓ அல்லது ஓம் என்றால் மா. சிவாய நம என்ற அந்த 5 எழுத்துக்கு ஈடாக ஆ இ உ ஏ ஓ என்பது அமைகிறது என்று முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதனால் மேலை மந்திரத்தில் இறுதியில் கூறிய அம்முதலை 5ம் அம்முறையிலே அமைதலும் பெறப்படும். முன்ன சொன்ன மந்திரத்தை ஆ அம் அம் இம் சொன்னோம் இல்லையா, அதுவும் அதே மாதிரி முறையில் தான் அமையும் பார்க்கிறோம். அது இம்மந்திரத்தை 3ஆம் அடியில் ஓதியவாறே உச்சரித்தால் ஞான நடனமும், 4ஆம் அடியில் ஓதியவாறு உச்சரித்தால் ஊன நடனமும் நிகழும் என அறிக.
உங்களுக்கு அப்படி சுருக்கமாக அங்கே எழுதியிருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த 28வது பாட்டை பார்த்து மந்திரத்தை பார்த்தீங்கன்னா, 3வது அடியில் உ ஆ இ ஏ ஓ அந்த பாட்டு தெரியுதா இருக்குதா பாருங்க. அதான் ஐயா கொடுத்துருப்பாங்க. அந்த 28வது பாட்டில் 3ஆம் அடியில் உ ஆ இ ஏ ஓ என்னும் மேனி இரண்டும் மறுபடியும் இ ஓ உ ஆ ஏ கூத்தே மாத்துறார். எழுத்துக்களை மாற்றி சொல்றார். அது என்ன என்றுதான் உங்களுக்கு நான் குறிப்பில் எழுதியிருக்கிறேன். இப்போ குறிப்பை பாருங்க. இம்மந்திரத்தை 3ஆம் அடியில் ஓதினால் அது ஞான நடனம். அது என்னன்னா உ ஆ இ ஏ ஓ. அதுக்கு இணையாக என்ன சொல்லணும்? உ என்றால் யா, ஆ என்றால் சி, இ என்றால் வா, ஏ என்றால் நா, ஓ என்றால் மா. இது ஞான நடனம். எப்படி ஞான நடனம் என்று சொன்னால் அங்கே நாம் குறிச்சிருக்கிறேன். ஆண்மை எழுத்து இருக்கு இல்லையா, யா. இப்போ நான் சொன்னதில்ல யா இருக்கு இல்லையா, முதல்ல ஊ என்பது யா இருக்கு இல்லையா, அந்த ஆண்மை எழுத்து பக்கத்தில் என்ன இருக்குது? சி என்ற எழுத்து இருக்குது. சி சிவத்தோடு இருக்குது. சிவத்தோடு இருப்பதால் அடுத்து வா என்று இருக்குது, அருளோடு இருக்குது. அப்போ சிவத்தோடும் அருளோடும் ஆன்மா இருக்கிறது. அதனால் என்ன ஆகிறது என்றால் நாமா, நா என்றால் திரோதானம், மா என்றால் மலம், அந்த இரண்டும் இருக்காது, போய்விடும். இறுதியில் இருக்கிற மலை எழுத்து மா இருக்கு இல்லையா, அந்த மா என்ற எழுத்து இருக்கு இல்லையா, அது ஆன்மாவோடு சேரும். நீங்க இப்படி யா சிவா நாமன்னு சொன்னா கடைசியில் இருக்கிற மா எழுத்து யாவோடு சேரும் திருப்பி சொன்னா. ஆனால் பெருமானுடைய அருளிலே அந்த யா இருப்பதாலே மலம் சேராது, மலம் போகாது. ஏன்னா பெருமான் அருளோடு நாம் இருப்பதாலே இறுதியிலே உள்ள மலை எழுத்து பின் ஆன்மாவோடு புணரும் நிலை உள்ளதாயினும் அது வேறு உருவாகலாம். ஆன்மா இறைமை நோக்கி செல்லுதலாலும் அவ்விடத்து மலம் ஆன்மாவை பற்ற மாட்டாது. அதான் அந்த ஞான நடனம். நான் இப்படி சொன்னால் சிவாய நம என்பதை யா சி வா நாம என்று மாற்றி சொன்னால் கடைசியில் இருக்கிற மா என்ற எழுத்து யாவோடு சேரும். ஆனால் யா என்பது சிவத்தோடும் அருளோடு இருப்பதாலே அந்த மலம் யாவை சாராது என்று, அதுதான் ஞான நடனம். அதே போல ஊன நடனம். ஊன நடனத்துக்கு எழுதுமா இ ஓ உ ஆ ஏ பாட்டில் சொல்லத்தான் எழுதியிருக்கிறேன். இ ஓ உ ஆ ஏ என்றால் இ வா, ஓ மா, உ யா, ஆ சி, ஏ நா, அது ஊன நடனம். ஊன நடனத்தில் என்ன அருள் இருக்கு இல்லையா, வா, வா என்பது அருள். அது பக்கத்தில் என்ன இருக்குது? மா இருக்குது, மலம் இருக்கிறது. வா அருளை, அதாவது வா என்ற எழுத்தை முன்னர் எடுத்து மலத்தோடு புணர்கின்றது. மாவோடு புணர்வதால் அருள் தோன்றாது நிற்கும். மலத்தோடு சேர்வதாலே அருள் தோன்றாது, மறைந்திருக்கிறது. தோன்றாது நிற்கவும். அப்புறம் வா மா, அந்த மலம் ஆன்மாவோடு புணரவும். மா என்பது ஆன்மாவோடு சேரும். ஏன்னா அருள் அங்கே இருக்கு பக்கத்தில் இருந்தாலும் பக்கத்தில் மா இருப்பதாலே மலம் இருப்பதாலே யா என்பது ஆன்மா சேர்ந்துடும், ஆன்மாவோடு புணரவும். அப்புறம் மா என்பது யா, ஆன்மா சிவத்தோடு புணரும். அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா யாவுக்கு பக்கத்தில் சி இருக்கிறது. அப்போ ஒரு பக்கத்தில் மா, ஒரு பக்கத்தில் சிகாரம், ஒரு பக்கத்தில் மலம் புணர்வது, இன்னொரு பக்கத்திலே சிவம் புணர்வது என்று ரெண்டா இருக்குது. சிவத்தோடு புணர்ந்தாலும் யா சிவத்தோடு புணர்ந்தாலும் அந்த சிவம் அருளோடு புணரால திரோதானத்தை புணர்ந்து சீக்கு பக்கத்தில் நாதா இருக்க தவிர பா இல்லை. எனவே நா என்பது திரோதானம். சிகாரத்து பக்கத்தில் நகாரம் இருப்பதாலே திரோதானம் தான் மறைப்பு நீங்காது என்பதாலே அது ஊன நடனம் என்று அந்த எழுத்தை வச்சு சொல்லணும். அதான் அங்கே விளக்கியிருக்கிறேன். சீனா அது பந்தத்தை நிகழ்த்துவதாகும் வைத்தல் அறிய. மேற்சொல்லிய மந்திரங்கள் இருவகை நடனத்திலும் இருக்குமாறு கூறப்பட்டது. முன்ன சொன்ன மந்திரம் அஞ்செழுத்து, அது அஞ்செழுத்து நமக்கு தெரியும். அஞ்செழுத்துக்கு பதிலாக ஆ ஈவுன்னு சொன்னால் இல்லையா, அந்த எழுத்துக்களும் கூட ஞான நடனத்திற்கும் ஊன நடனத்துக்கும் உரியவாறு இருப்பன என்றுதான் இந்த மந்திரத்தில் அவர் சொல்லுகிறார். அப்புறம் மேற்சொல்லிய மந்திரங்கள் இருவகை நடனத்தில் இருக்குமாறு கூறப்பட்டது. சுத்தமானதனம் என்னும் அறிவால் கணித்தல், அதாவது மானதம் என்பது மனசால கணிக்கிறது, சுத்தமானதம் என்றால் அறிவால் கணித்தல். அறிவால் கணித்தல் ஆகிய ஞான நிலைக்கு திரு ஐந்தெழுத்து ஒன்றே மந்திரமாகவும் அது ஒன்றே அந்த ஞானத்தின் படிநிலைக்கு ஏற்ப வேறு வேறு நிலை நிற்பதாகவும் சொல்லப்படுமாகலால் இங்கு கூறிய இம்முறைகளெல்லாம் வழிபாட்டு நிலை நின்று பயன் வருவதற்கு உரியன என்று உணர்க. ஏன் சார் இந்த எழுத்துக்களை மாற்றணும்னு சொன்னால், வழிபாட்டு முறையிலே எப்படி பரம்பொருளாக இருக்கின்ற பெருமானை
நம்முடைய வடிவத்திலே வைத்து வணங்குறோம் இல்லையா, கல்லிலும் செம்பிலும்லாம் வைத்து வணங்குறோம் இல்லையா, அதுபோல் உயர்ந்த அஞ்செழுத்து. அந்த அஞ்செழுத்து என்பது ஏறக்குறைய சொரூப லட்சணம் போல வைத்துக்கலானே. பெருமானுடைய சொரூப லட்சணம் போல ஐந்தெழுத்து. அதை நேரடியாக நம்மால் உணர முடியாது. அந்த சொரூபத்தை உணர்வதற்கு எப்படி இங்கே தடத்த லட்சணமாக நாம் வடிவத்தை வைத்து வணங்குகிறோமோ அதுபோல் இந்த எழுத்தை வைத்து, ஏன்னா நமக்கு இந்த எழுத்துக்கள் எல்லாம் உலகியலுக்கு உதவுகின்ற உயிரெழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை அதுக்கு இணையாக வைத்து நாம் சொன்னால் அதையே ஞான நடனமாக ஊன நடனமாக நாம் வழிபாட்டு முறையிலே ஞான நிலை என்று சொன்னால் திரு ஐந்தெழுத்து தான். அதுக்கு இணையாக ஞானத்தை பெறுவதற்கு திரு ஐந்தெழுத்துக்கு இணையாக கிடையாது. அது அடுத்த நிலையாக நாம் சொல்றது. திரு ஐந்தெழுத்து என்பதை புரியாமல் இருக்கிற பொழுது அதை புரிந்து கொள்வதற்காக அதுக்கு இணையாக இருக்கின்ற இந்த ஐந்தெழுத்தை நம்முடைய திருமூலர் சொல்லியிருக்கிறார் என்றால், படிமுறையிலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மந்திரங்களை சொல்லி மந்திர எழுத்துக்களுடைய அர்த்தத்தை சொல்லி அவனுடைய பயனையும் சொல்லியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் சுத்தமானதமாக அறிவால் கணிப்பது என்பது திரு ஐந்தெழுத்துக்கே உரியது. அது ஞானத்தின் படிநிலைக்கு ஏற்பன்றார். நம்முடைய ஞானம் ஒவ்வொரு வகையாக இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையாக இருக்கலாம். அந்த படிநிலைக்கு ஏற்ப நாம் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்றாலே எந்திரத்தில் எடுத்தவுடனே நீங்கள் அஞ்செழுத்தை நீங்கள் சொல்லி வழிபட முடியாது. ஏன்னா அது உயர்ந்த ஒரு நிலை, ஞான நிலை. அது வேண்டாம் என்று வழிபாட்டு நிலைக்கு சொல்கிற பொழுது ஆரம்ப நிலை இப்படியெல்லாம் செய்யலாம் என்று வழிகாட்டியிருக்கிறார். எந்திர பூஜை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றவர்களுக்கு இதெல்லாம் சரியான டிப்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அன்னைக்கு, அதுபோல் ஒரு டிப்ஸ் இதெல்லாம். நேரடியாக ஐந்தெழுத்துக்கு போகாமல் அப்படி சொல்லக்கூடாதுப்பா, சொல்லு என்று தான் நம்ம எழுதி கொடுவோம். எழுதி கொடுத்து அதை வழிபட்ட பின்னாலே ஞான நிலைக்கு வருகின்ற பொழுது நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்றார் போல ஐந்தெழுத்தை சொல்லலாம் என்று தான் அந்த எந்திரத்தில் சக்கரத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கிறான்னு பார்க்கிறோம். இனி அதற்கு அடுத்ததெல்லாம் 29வது மந்திரத்தை எல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். அதுவும் ஏறக்கூடிய இந்த மாதிரி அந்த நிறைய விளக்கங்கள் நம்ம இருக்கிறது பின்னால் எழுதியிருக்கிறேன். அந்த குறிப்புகளை அப்படியே வைத்துக் கொள்ளுங்க. அடுத்த வகுப்பில் நாம் 29வது மந்திரத்தை நாம் சொல்லி 30வது மந்திரம் தான் அசபை. அந்த அசபை என்ற மந்திரத்தை அப்போ தான் அந்த பகுதி அப்போ தான் முடிக்க போகிறோம். அநேகமாக அடுத்த வாரம் அதை முடித்து விடலாம்னு நான் நினைக்கிறேன். கூடவே நமக்கு நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன் நோட்ஸில் திரு அம்பல சக்கரம் கொடுத்துருக்குறேன். அதையும் ஐயா அம்பல சக்கரத்தை உங்களுக்கு பதிவெடுத்து கொடுப்பாங்க. அதையும் நாம் அடுத்த வகுப்பில் காணலாம் என்று கூறி, இப்படி ஒரு அரிய வாய்ப்பு நமக்கெல்லாம் உண்மையிலே ஒரு அரிய வாய்ப்பு. இதெல்லாம் சும்மா நாம் படிக்கிறோமே தவிர இதெல்லாம் இப்போ இந்த திருப்பி யாவூருக்குள்ளே இது என்னடான்னு பார்த்து நான் எழுத வேண்டியதால் என்ன அப்பா என்ன சொல்கிறாங்க என்னன்னு தெளிவாக தெரியுது. இருந்தாலும் என்ன காரணம் என்றால் எடுத்த உடனே ஐந்தெழுத்தை எப்படி நாம் சொல்ல முடியாது. சிவாயை நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே போல் எடுத்த உடனே ஐந்தெழுத்து எந்திரத்திலே சொல்லக்கூடாது என்று தான் அவரவர் பக்குவத்திற்கு ஏற்றாற் போல அந்த உயிரெழுத்துக்களை முதல்ல இணையாக சொல்ல வேண்டும் என்றது திருமூலர் சொல்லுகிறார். ஆகமங்கள் அது இருக்கலாம், நமக்கு தெரியல, ஆகமங்கள் இருக்கலாம். இல்லை ஆகமங்கள் இல்லாமல் இவரே கூட திருமூலர் கூட சொல்வதற்கு தகுதி உள்ளவர், ஒரு தகுதி உண்டு. அதனால் அப்படி சொல்லுகிறார் என்பது மட்டும் நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி அடுத்த வகுப்பிலே சந்திக்கலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.